ஆள வந்தவரையும் அடிமையாக்கி கல்லறையிலும் கட்டி போட்டிருக்கிறது தமிழ். யார பத்தி சொல்றேன்னு தெரியலையா? ஜார்ஜ் யூக்லக் போப் அப்படிங்கிற ஜியு போப் பத்தி தாங்க சொல்றேன். இவரை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நான் ஏன் தமிழ் கல்லறையிலும் கட்டி போட்டிருக்கிறதுன்னு சொல்றேன்னு தெரியும். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ பாருங்க, புரியும். ஜியு போப் இவரு கன்னடால பிறக்கிறாரு. மத போதகராக தான் தமிழகத்துக்கு வராரு. ஆனா முழு தமிழனா இவர் மாறிடுறாரு. அப்படி கன்னடால இருந்து தமிழகம் வர இவருக்கு 8 மாதங்கள் ஆகுது. இவருடைய கப்பல் பயணத்தின் போது இவருடைய தமிழ் பயணமும் தொடங்கிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். இவர் கப்பல் பயணம் முடியும் போது தமிழகத்திற்கு வந்து சேரும் போது தமிழ்ல சொற்பொழிவாற்றும் அளவிற்கு, ஒரு தமிழனே பார்த்து வியக்கும் அளவிற்கு தமிழ்ல கற்று தேர்றாரு. தமிழ் மீது இருக்க பற்றின் காரணமா பல கல்வி நிறுவனங்களுக்கும் தொண்டாற்றாரு. இதோட மட்டும் இல்லாம திருக்குறள், நாலடியார், திருவாசகம் இதை எல்லாத்தையும் படிக்கிறாரு. படிச்சதோடு மட்டும் நிறுத்தாம இது அதனுடைய பயன்களை அறிஞ்சி மற்ற ஆங்கிலேயர்களும் இதை படித்து பயன்பெறணும் அப்படின்றதுக்காக மொழிபெயர்ப்பும் செய்யறாரு. இவ்வளவத்தையும் பண்ணிட்டு கடைசியா அந்த மனுஷன் ஒண்ணு செய்யறாருங்க. என்ன தெரியுமா? கன்னடால போயிட்டு என் கல்லறையில் இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான்னு எழுதுங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய இன்னுயிரை நீத்துறாரு. இப்ப புரிஞ்சுதா நான் ஏன் கல்லறையிலும் தமிழ் கட்டி போட்டிருக்கிறதுன்னு சொல்றேன்னு. தேங்க்யூ. பாய்.